ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரலாற்றோட முக்கிய நிகழ்வுகளில் 1911 பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிலையும் ஐஎன்எம்லேயும் இந்த வருஷத்தில் வந்து நடந்திருக்கும். அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க 1911 என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல நடந்தது வந்து டெல்லி தர்பார். டிசம்பரில் 1911 வந்து டெல்லி தர்பார் வந்து நடந்திருக்கும். இதுக்கு வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து வருகை தந்திருப்பார். அவங்க ராணி மேரி அவங்களோட சேர்ந்து வருகை தந்திருப்பார். இதில் வந்து முக்கியமான குறிக்கோளாக என்ன இருந்திருக்குன்னா, கல்கத்தாவிலேருந்து டெல்லியை தலைநகர் மாற்றத்துக்காக அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வங்காள பிரிவினையை வந்து ரத்து பண்ணியிருந்திருப்பாங்க. வங்காள பிரிவினை அறிவித்தது வந்து கர்சன் பிரபு 1905 அறிவிச்சிருப்பார். இதை வந்து ரத்து பண்ணது வந்து 1911. இந்த தர்பார் மூலமாக 5ஆம் ஜார்ஜ் வந்து இந்தியாவுக்கு நேரில் வந்த முதல் பிரிட்டிஷ் மன்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஆம் ஜார்ஜ். அதே மாதிரி வங்காள பிரிவினை ரத்து அறிவிச்சிருப்பார். இந்திய சுதேசி இயக்கத்துக்கும் அதோட தீவிர மேற்கோள்களுக்கு போராட்டத்துகளுக்கு ஒரு பதிலாக தான் வங்காள பிரிவினை வந்து ரத்து பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பிரிவினை அறிவித்தது வந்து அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது வந்து அக்டோபர் 16, 1905. இதை வந்து ரத்து பண்ணது எப்போ? டிசம்பர் 11, 1911 டிசம்பர் 12ஆம் தேதி வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டுமே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நடைமுறைக்கு வந்தது வந்து அக்டோபர் 16, 1905. ரத்து பண்ணது வந்து டிசம்பர் 12, 1911. ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைநகர் மாற்றத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. டெல்லி வந்து வரலாற்று அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக வந்து மாறியிருக்கும். புதிய நிர்வாக ஏற்பாடுகள் வந்து 1912 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதை இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு வந்து மாற்றியிருப்பாங்க. அறிவிச்சது எப்போ? 1911. நடைமுறை நிர்வாக ஏற்பாடுகள் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1912 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வங்காளத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருந்திருப்பாங்க. வங்காள பிரிவினை ரத்து பண்ணதுனால பீகார், சோட்டா நாக்பூர், ஒரிசா அந்த பகுதிகளுக்கு வந்து தனி நிர்வாக அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வங்காளத்திற்கு தனியாக ஆளுநர் நிர்வாகம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அசாமிற்கு தனி நிர்வாக ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் டிசம்பர் 1911 நடந்தது என்னென்னா, கல்கத்தா மாநாடு வந்து நடக்கும். ஐஎன்சியோட மாநாடு வந்து வருஷந்தோறும் இயர் வந்து டிசம்பரில் வந்து நடக்கும். இந்த மாநாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனகணமன வந்து முதல் முறையாக பாடப்பட்டிருக்கும். ஜனகணமன எழுதுனா தேசிய கீதம். அந்த தேசிய கீதம் முதல்ல எந்த மாநாட்டில் பாடப்பட்டிருக்குது அப்படின்னா, கல்கத்தா மாநாட்டில் வந்து பாடப்பட்டிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். இந்த பாட்டை எழுதினவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து தேசிய கீதமாக எப்போ அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 24 ஜனவரி 1950 வந்து இதை வந்து அரசியல் நிர்ணய சபையின் மூலமாக தேசிய கீதமாக வந்து அங்கீகாரம் பண்ணியிருந்திருப்பாங்க. கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. பிஷன் நாராயண தத் அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இந்த மாநாட்டில் தான் ஜனகணமன முதல் முறையாக பாடப்பட்டிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிசியில் அடிக்கடி திரும்ப கேட்டிருக்கிறாங்க. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் முறையாக பாடப்பட்டது வந்து 27/12/1911. அதே மாதிரி தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 24/1/1950. முக்கியமான வேறுபாடுகள் பாருங்கள். வங்காள பிரிவினை அறிவித்தது வந்து 1905. வங்காள பிரிவினை ரத்து பண்ணது வந்து 1911. அதே மாதிரி ஜனகணமன முதன்முறையாக பாடப்பட்டது வந்து 1911. தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950. தலைநகர் அறிவிக்கப்பட்டது 1911. அதை வந்து நிர்வாக ஏற்பாடுகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்கே சட்டப்பண்ணங்கள்லாம் ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 1912. இப்போ குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். 12/12/1911 டெல்லியில் தர்பார் நடந்திருக்கும். அங்கே தான் வங்காள பிரிவினை வந்து அறிவிச்சிருப்பாங்க. தலைநகர் வந்து கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி 27/12/1914 ஐஎன்சி மாநாடு காங்கிரஸ் வந்து கல்கத்தாவில் வந்து நடத்தியிருப்பாங்க. இதில் முதல்ல ஜனகணமன வந்து முதன்முறையாக பாடப்பட்டிருக்கும். இந்த ஜனகணமன 24/1/1950 வந்து தேசிய கீதமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இப்போது 1911 ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம், பிரிவினை ரத்து பண்ணியிருப்பாங்க. தலைநகர் வந்து டெல்லியில் மாற்றிருப்பாங்க. டெல்லி தர்பார் நடந்திருக்கும். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து முதல் பிரிட்டிஷ் மன்னராக நேரடியாக இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். ஜனகணமன முதல்ல பாடப்பட்டிருக்கும். இப்போது வங்காள பிரிவினையை ரத்து அப்படின்னு அறிவித்த வைஸ்ராய் யார்? அவரோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.